என்ன மீன் பிடிக்க போறோம்? பிடிக்கிறோம், கொண்டு போய் வறுக்கிறோம். மாப்பிள்ள என்னடா வண்டா இருக்குது? என்ன பண்ணுவோமா? இதுல லாஸ்ட்ல கெண்டை குஞ்சு பிடிச்சி போட்டுருந்தோம். இந்த இடத்துல விராமீன் பிடிக்கிறதுக்கு கெண்டை குஞ்சு பிடிச்ச பை, இந்த பை ஃபுல்லா வெறும் வண்டா இருக்கு. கெண்டை குஞ்சு நான் சும்மா நான் இருக்கிறேன். நண்டு வச்சு மீனை தின்னு போட்டு செத்துருச்சு, அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து செத்துருச்சுங்க. அப்படியே போனா நாத்த அடிக்குது. போனா இப்படி தான் நாருமா? என்ன பின்ன போனத்தை மோந்து பார்த்துருங்க மாட்டான். யாருங்க சிலேபி குட்டி, செல்லாப்பட்டை குட்டி, உழுவா குட்டி, கொரா குட்டிலாம் பிடிச்சிட்டோம் விராமீன் தண்டி போடுறதுக்கு. 8 தூண்டி கொண்டாந்துருக்கோம். இப்போதைக்கு சிலேப்பியை வச்சு விராமீன் தண்டி போட போகிறாங்க. சமைக்க போறாங்க. கெண்டை மீன் பிடிக்க போறானா? என்ன மாப்பிள்ள தப்பா சொல்றீங்களா மாப்பிள்ள? அப்படி சொல்ல மாப்பிள்ள. காய்ஸ் எங்க மாமா சிலேபி மீனை வச்சு விராமீன் பிடிக்க போறான்னு சொன்னேன் மாப்பிள்ள. இப்படிதான் மாப்பிள்ள போடணும், இப்பதான் விராமீன் மாட்டும். தண்ணிக்குள்ள போகும்போது மாப்பிள்ள ஏதோ சொல்ல சொல்லி சொல்லணும். என்ன மாப்பிள்ள ஒரு விராமீன் பள்ளம் கிடக்குதுங்க, நல்ல பள்ளமா இருக்குதா? அங்கே ஆழத்துக்கு போனாங்களாதான் சொல்லணும். ஆழத்துக்கு போனாப்புல. சரி போயிட்டா மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா பாத்து போங்க, முள்ளு கிடக்கும். சரி மாப்பிள்ள. பாருங்க லாஸ்டா இந்த இடத்துல விராமீன் கடிச்சிச்சு. அது என்ன ஆச்சுன்னா இருட்டாயிருச்சு. நாங்க மீன் பிடிக்கும் போது ஒரே ஒரு விராமீன் வச்சு தான் பிடிச்சோம். கண்ணு அப்போதைக்கு மீன் குட்டி எங்கள்கிட்ட கம்மியா இருந்துச்சு, அதனால பிடிச்சோம். நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து சிலேபி குட்டி பிடிச்சாந்துருக்கோம், அது மாட்டாக்க கெண்டை குஞ்சியை பிடிச்சாந்துருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல பெரிய விராமீன் பிடிக்காம நாங்கள் போகிறதா இல்லை. மாட்டலாட்டி போயிடுமா? நான் தானே பைய எடுத்துட்டு வந்தேன். எங்கடா போறீங்க? எங்க போறாங்களா? வர்றியா வரலையா? ஏன் நாங்கள்ல வீடியோ பிடிக்கிறது நான் தான். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் பிடிக்கிற விராமீன்லாம் எடுத்துட்டு வீட்டு நாடி கொண்டு போ. நாங்கள் நிறைய வேலை பார்த்துருக்கோம்பா. நீ என்ன வேலை பார்த்து? அது ஒரு வேலையா? கத்தி மாட்டினா கிடையாது. வர்றியா வரலையா எங்களோட? அப்படின்னா அந்த பொடி எடுத்துட்டு வீட்டு நினைக்கலாம். எங்க மாமா கொரத்தா மீனை வச்சு விராமீன் பிடிக்க போறாங்களா? கொரவா குட்டி இன்னைக்கு தான் போட்டு விராமீன் பிடிக்க போகிறோம். நேராக இந்த இடத்துல விராமீன் ஆக்ரோஷமாக தெரியுது, அதனால கொரவா மீனுக்கு கடிக்கும். நான் பிடிச்சதில் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் பிடிக்க போகிறேன். எப்படி மாமா அந்த இங்கே மாட்டி இருக்கீங்க? நிற்கிற சேலை பற்றி தள்ளிக்காமல ஒரே இட்டி தான். கெண்டை கொஞ்சம் எல்லாத்தையும் கொண்டு விட்டீங்களடா. செத்து போச்சுன்னு சொல்லுங்க. கொண்டு விட்டீங்க? எங்கே செத்து போச்சுன்னு சொல்லுங்க. இங்கே உழுவாவே கொண்டு விட்டீங்க. குதிக்குது, விடுங்க நான் எடுத்துக்கிறேன். இருங்க மாப்பிள்ள, போகாது. மாப்பிள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு விட்டாங்க எல்லாத்தையும். நீங்கள் தானே மாப்பிள்ள கொண்டீங்க? நான் மாப்பிள்ளைய சொன்னேன். இல்லை மாமா. நெட்டி கெண்டை குஞ்சுங்க. கெண்டை குஞ்சு இதோட சைஸ் எடுத்து தான் வளரும். இது நல்ல உசுரோட தான் இருக்குது. இதான் இப்போ இந்த சைடு போட போகிறோம். இதாருங்க, இங்கிட்ட ஒரு குருவி கூடு இருக்குங்க. லாஸ்ட்டாக அந்த இடத்துல வீடியோ படிக்கும்போது காணாங்கோழி குருவி கூடுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 4 முட்டை இருந்துச்சு. இன்னும் ஒரு குருவி கூடு இருக்குது, ஆனால் முட்டை இருக்கான்னு தெரில. முட்டை இது என்ன குருவி கூடுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ மீன் பிடிக்க எங்கே போனாலும் அங்கே இங்கே ஒவ்வொரு குருவி கூட பார்த்துடுறோம். என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? அது இந்தாருங்க, இது வந்து குருவி கூடு, தூக்குனாங்குருவி கூடு. மாப்பிள்ள இன்னும் பயங்கரமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்க. இங்கே மாப்பிள்ள வெடி வெடிக்கிறாங்க. வெடிங்க மாப்பிள்ள.
எங்கே அடுத்த வெடி வெடிங்க நானும் ஒரு வீடு போயிருந்தா யாருங்க வெடி வெடிக்கிறாங்க எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது ஓடு வெடி யாரும் மாப்பிள்ள இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது விக்கினேசப்பா மாப்பிள்ள குருவி குஞ்சு இருக்குமா அதில் கையை விட்டு நோண்டி பார்ப்போம் இருக்காத மாட்டேன் தெரியுது இப்போ தான் கூடு கட்டுதுன்னு நினைக்கிறேன் பாதி கூடு கட்டியும் பாதி கட்டாமலே இருக்குது பாருங்க ஒரு சைடு குருவி வெளியில் வர்றாப்புல தொண்டு இருக்குது மறு சைடு தொண்டு இல்லை அது அங்கிட்டு மாப்பிள்ள அது அந்த சைடு இருக்குது பாவம் அது குஞ்சு பொறிச்சு போகட்டும் விடுங்க நீங்கள் பார்த்தா சும்மா இருக்க மாட்டீங்க ஒரு விடாமீனை அடிச்சிருச்சிங்க அங்கே போட்ட தூண்டிலடா சரி இதை போட்டு போவோம் 2 கிலோ 2 கிலோ போய் மாட்டாங்க அதையும் நல்லா போட்டு போவோம் இந்தாருங்க அது வந்து அணில் கூடுங்க அணில் கூடா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் அணில் கூடு பார்த்ததில்ல அது அணில் கூடா இல்லை வேறு பறவைகள் கூடா தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள அது என்ன கூடா இருக்கும் எப்படி சொல்கிறீங்க நீ பனைமரத்தில் ஏறிய தெரியுமா உனக்கு முதல்ல கிட்டியை வச்சு நீ பிடிப்பா சரி நீ இதை எடுத்துடா வாங்கடா வாங்கடா இந்த இது இந்த மீனை பார்த்துட்டு போயிருவோம்டா இந்த புடி 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 எந்த துண்டின்னு தெரில புடி அங்கே போட்டு எந்த துண்டில நம்மள அந்த அங்கே எந்த நிலவு போகுதுன்னு பாருங்க இதுல வேண்டா இருக்கா மீன் அங்கே வர என்ன மாட்டிடுச்சு விட்டுருச்சா இல்லையா விட்டுருச்சா இல்லை உங்க ஊர்ல வந்தாலே பொடி பொடி விராமி தான் மாட்டுது பொடியா பொடி விராக்குன்னு என்ன மாப்பிள்ள புடிங்க 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 ஏங்க சின்னோண்டு விராக்கன்னு எப்படி மாமா எடுக்குதான்னு சொல்லி கொடுங்க கண்ணங்கரேன்னு மாட்டிருக்கு மாப்பிள்ள தின்றாதீங்க பச்சையா கடிச்சு தள்ளி நின்னுங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கு இங்க பாருங்க அது ரெக்கையை விரிச்சுக்கிட்டு எப்படி நிக்குது பாத்தீங்களா என்ன ஒண்ணு மாப்பிள்ள நாளைக்கு கூட்டாஞ்சோறு இருக்கு மாமா கூட்டாஞ்சோறு பண்ணிடுவோமா உனக்கு வீட்டுக்கு இங்க கேக்குதா மாப்பிள்ள மேல கை வைக்க கூடாது மாப்பிள்ள எடுத்துருங்க அதை அப்படியாச்சு எப்படி இருக்கு நான் சொல்லி கொண்டு சிதரே உள்ள இருக்கும் ஆட்டி எடி இல்லாட்டி இன்னைக்கு கேமரா அப்படி நானாச்சும் இருக்கிறேன் தெரியாது இல்லை உனக்கு வாயை பொழந்து காமிடா முதல்ல வாயை பொழந்து எங்கே இருக்குன்னு வீடியோவில் முதல்ல காமிக்கணும் இந்த தெரியுது பாரு வீடியோக்கு தெரியல கெண்ட கொஞ்சம் முழுங்கிட்டு இருக்கு கடிச்சு விடாது மாப்பிள்ள இங்க யாருங்க பெரிய மீன் வருது எங்க இந்த இழுத்துங்க மாப்பிள்ள தெரியுங்க மாப்பிள்ள தள்ளி நரம்பு அடிச்சிருவோம் மேல பூரா பாசி வருது என்னப்பா இன்னைக்கு மீனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முள்ள எடுத்துருவீங்களா தொண்டை கிழிச்சா அசால்ட்டாக எடுத்து விடுவேன் தொண்டை கிழிச்சா தான் அசால்ட்டாக எடுத்துருவாங்க சாக போது தண்ணிக்குள்ள விடணுமா நல்லா மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போடுற முண்டுதல் என்ன ஃபஸ்ட்டாக இந்த இடத்துலங்க காடை முட்டை ஏதோ ஒரு முட்டை இருந்துச்சு காணாங்கோழி முட்டை நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் இருந்துச்சு முட்டை இருக்குங்க குஞ்சு வச்சிச்சா குஞ்சு பொரிக்கலை பாருங்க முட்டை இருக்குது முட்டை இருக்கா 4 முட்டை இருக்குது அது மட்டும் இல்லைங்க குஞ்சு இந்த காணாங்கோழி பறந்து ஓடுது பாருங்க பாண்டா குஞ்சு பொரிச்சு போகட்டும் காணாங்கோழி முட்டை தான் இது கீழே வந்து ஒளிஞ்சு கிடந்திருக்கா நம்ம வர்றதை பார்த்துட்டு ஒரு 4 நாளாக இருக்குமா நம்ம வந்து இங்கே 1 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் 1 வாரம் ஆச்சுங்க இன்னும் குஞ்சு பொரிக்காமல் இருக்குது அடுத்த வீடியோவில் குஞ்சு பொரிக்குதானு பார்ப்போம் வராது மச்சான்